வணக்கம்மா. உங்கள் அபி சமையல். இவ்வளோ நாள் நாங்கள் வீடியோ போடலை, உடம்பு சரியில்லாதால போடலை. இப்போ திருப்பி வீடியோ போடுறேன். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி நம்ம காய் பொரியல் செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வெங்காயம், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, காலிஃப்ளவர், பட்டாணி, பீட்ரூட் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பொரியல் பண்ணலாமா? எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை சுத்தம் பண்ணிட்டு வந்துடுவோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்மா. காயெல்லாம் அரிஞ்சு ரெடியாக வச்சுருக்குறோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அடுப்பை வச்சுக்கலாமா. பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நார்மலாக எண்ணெய் காஞ்சிச்சா பார்த்துட்டு கடுகு போட்டுக்கலாமா. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சோம்பு போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூனு கருவேப்பிலை இலைகள் போட்டுக்குவோம். வெங்காயம் சேர்த்துக்கலாமா. நல்லா பொன்னிறமாக வதங்கட்டோமா. உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோமா, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோமா, ஒரு ஸ்பூனு. இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாமா. தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு, குழம்புத்தூள் ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, மிளகுத்தூள் அரை ஸ்பூனு, மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு. இது எல்லாத்தையும் போட்டுக்கலாமா. நல்லா வதக்கிக்குவோம். இது கூட புளிப்புக்கு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்குவோம்மா. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாமா. இந்த சாந்து பொரியிற அளவுக்கு நல்லா அப்போ தான் வதங்கி வரும். அடி பிடிக்காமல் இருக்கிற தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்குவோம்மா. இது நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்மா அந்த பொரியல். நல்லா வதங்கிடுச்சுமா. இப்போ நல்லா வதங்கிடுச்சுமா. இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச காயெல்லாம் சேர்த்துக்குவோம். கேரட்டு, காலிஃப்ளவர், பீன்ஸு, பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். அது கூடயே பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு. இது சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்மா. இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாமா. காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் வேக போடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் காய் சூப்பரான ஒரு வாசனையாக இருக்கும். மூடிடலாமா. காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமா. இப்போ மூடி போட்டுருவோம். காய் நல்லா வெந்துடுச்சுமா. இந்த நேரத்தில் ஒரு ரகசியமான ஒரு பொருள் போடுவோம். அதை போட்டோம்னா காய்க்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்குமா. அது எதுவும் இல்லைம்மா, பொட்டுக்கடலை தூள் தான். பொட்டுக்கடலை நுணுக்கி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். அவ்வளோதாம்மா. இந்த காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து சேவ் பண்ணுவோம். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கம்மா.
எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கம்மா. சேவ் பண்ணியாச்சு. இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாமா.